ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டாப் 20. இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு என்ன டைப் ஆஃப் காலேஜஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ. 2025 பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிக்க நிறைய மாணவர்கள் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான காலேஜஸ் எல்லாம் இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அதை பற்றி ஒரு வீடியோ தான். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் மொத்தம் 3 டைப் ஆஃப் காலேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவல் காலேஜஸ் இருக்குது. செகண்டு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. தேர்டு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே காலேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எந்த காலேஜில் படித்தா பெஸ்ட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவல் காலேஜ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஐஐடி, என்ஐடி, ஐஐஐடி, IIIT இந்த மாதிரி காலேஜஸ்லாம் இருக்குது. இதான் ரொம்ப ரொம்ப ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டு. இந்த காலேஜுக்குள்ளே நீங்கள் போகணும்னா கண்டிப்பாக ஜேஇஇ மெயின்ஸ், ஜேஇஇ அட்வான்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். கிளியர் பண்ணது மட்டும் இல்லாமல் டாப் மார்க்கில் இருக்கணும். ஏன்னா இந்தியாவிலே ஐஐடி சென்னையும் என்ஐடி திருச்சி இந்த 2 காலேஜும் தான் டாப் காலேஜஸ். அதனால் இந்த காலேஜுக்குள்ளே நீங்கள் போகணும்னா கண்டிப்பாக இந்த என்ட்ரன்ஸில் டாப் ஸ்கோர் எடுத்துருக்கணும். நீங்கள் ஐஐடியில் போனோம்னா கண்டிப்பாக ஜேஇஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு ஜேஇஇ அட்வான்ஸும் கிளியர் பண்ணியிருக்கணும். என்ஐடியில் போகணும்னா ஜேஇஇ மெயின்ஸ் மட்டும் இருந்தாலே போதுமானது. ஓகேங்களா? ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய மாணவர்கள் இந்த ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதும் எழுதுறதும் கிடையாது. அதுக்கு காரணம் நம்ம தமிழ்நாட்டில் அதை விட நிறையா இன்ஜினியரிங் காலேஜஸ் நல்லாவே இருக்குது. அந்தளவுக்கு இல்லாட்டியும் நிறைய காலேஜஸ் இருக்கிறதுனால இந்த எக்ஸாம்ஸுக்கு யாரும் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. ஆனால் இருக்கிறதுலே ஐஐடி தான் இந்தியாவிலே நம்பர் 1 இன்ஜினியரிங் காலேஜ் இன்றைக்கி. ஓகேங்களா? அப்போ நீங்கள் நேஷ்னல் லெவல் காலேஜுக்குள்ளே நீங்கள் போகணும்னா கண்டிப்பாக ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜேஇஇ மெயின்ஸ் அட்வான்ஸ் எழுதியிருக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது டீம்டு யூனிவர்சிட்டிஸ். பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. விஐடி, எஸ்ஆர்எம், அமிர்தா யூனிவர்சிட்டி, கலசலிங்கம் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அவங்களையுமே நல்ல எஜுகேஷனை தர்ற எல்லாமே ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். ஓகேங்களா? டீம்டு யூனிவர்சிட்டிக்குள்ளே நீங்கள் போகணும்னாலும் கண்டிப்பாக அவங்க ஒரு ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஓனாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. நீங்கள் அந்தந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போனீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சில யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட மார்க்கையும் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? டீம்டு யூனிவர்சிட்டிலையும் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நிறைய அட்வான்ஸ் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஐஐடி, என்ஐடிக்கு ஈக்குவலாகவே நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. நல்ல ஹை சேலரி பேக்கேஜஸில் வேலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மற்றும் அதற்கு கீழே இருக்க காலேஜஸ். தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு சூஸ் பண்ணுற வழி பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் 400க்கும் அதிகமான காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ்னால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நடத்தக்கூடிய காலேஜஸும் இருக்குது. நிறையா செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது. 2 காலேஜஸுமே நல்ல காலேஜஸ் நிறையா இருக்குது. கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரைய அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் காலேஜ். நிறைய மாணவர்களுக்கு அந்த காலேஜில் படிக்கிறத எய்மாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே நீங்கள் போகணும்னா நீங்கள் 12th எக்ஸாமோட மார்க் மட்டும் போதுமானது. 12th நீங்கள் மேக்ஸு, பேசிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி அந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி உங்களுக்கு கவுன்சிலிங் நடத்துவாங்க. கவுன்சிலிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 3ல் இது பெஸ்ட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஜேஇஇ மெயின்ஸ் அட்வான்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஐஐடி, என்ஐடிக்குள்ளே போனால் டீம்டு யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறதுக்கும் ஜேஇஇ மார்க் யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் ஓன் என்ட்ரன்ஸ் எழுதியும் நீங்கள் போனால் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் 12th மார்க்கே போதுமானதாக இருக்கும். இதில் எங்கே ஃபீஸ் அதிகமாக இருக்கும்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்குள்ளே ஃபீஸ் அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இங்கெல்லாம் 5 lakhs இயர்லி அந்தளவுக்கு செலவாகும். டீம்டு யூனிவர்சிட்டிக்குள்ளே அந்தளவுக்கு அங்கே ஒர்த்தாகவும் இருக்கும். நிறைய எக்ஸ்போஸ் கிடைக்கும். அங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நிறைய ஃபீல்டு விசிட்டு, நிறைய ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிற எல்லா வாய்ப்புமே டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கும். அட் த சேம் டைம் ஐஐடி, என்ஐடிலையுமே அதை விட அதிகமாக இருக்கும். ஐஐடி, என்ஐடி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காலேஜஸ். அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் நிறைய காலேஜஸ் இருக்குது. முக்கியமாக
நம்ம கிண்டி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சேலம் காலேஜஸ், இந்த மாதிரி நிறைய நல்ல காலேஜஸ் இருக்குது. அங்கேயுமே நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் பிஎஸ்சியாக இருக்கட்டும், சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்என் காலேஜாக இருக்கட்டும், இந்த மாதிரியான டாப் லெவல் காலேஜஸும் இருக்குது. நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் இந்த மாதிரியான பிஎஸ்சி மாதிரியான காலேஜெல்லாம் போனீங்கன்னா லைஃபே வேறு மாதிரி மாறிடும். ஓகேங்களா? அப்போ அதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக என்னென்ன டைப் ஆஃப் காலேஜஸ் இருக்குது அதை பற்றி தான் பார்த்துருக்கோம். வேறு ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். அடுத்து என்னென்ன மாதிரியான அட்மிஷன் ப்ரொசீஜர்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.